உற்சாகமாக இருங்கன்னு சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நல்ல ஒரு காமன் நேரம் லேட் ஆனால் கூட நான் பொறுமையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் பொறுமையாக இல்லைனாலும் நான் காமன் நேரம் தாண்டாமல் பிரசங்கத்தை நிறுத்த மாட்டேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆமென். அல்லேலூயா. இ மைனர். ஹல்லேலூயா. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தார் நான் என்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தார் நான் என்றோ அழிந்திருப்பேன். எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? கரங்களை தட்டி பாடலாமா? என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தார் நான் என்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தார் வீட்டை குறைச்சுக்கோங்க திருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்தார் நான் என்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தார் நான் என்றோ அழிந்திருப்பேன். தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேனே என்னை தொட்டு தூக்கிவிட நீரோ ஓடோடி வந்தீரே. தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேனே என்னை தொட்டு தூக்கிவிட நீரோ ஓடோடி வந்தீரே. சொத்தோ சுகமோ தேவையில்லை சொந்தம் பந்தம் நாடவில்லை. சொத்தோ சுகமோ தேவையில்லை சொந்தம் பந்தம் நாடவில்லை. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. சொல்லலாமா? என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தார் நான் என்றோ மரித்திருப்பேன். அப்பா உம் கிருபை என்னில் தராதிருந்தார் நான் என்றோ அழிந்திருப்பேன். தாயின் கருவினிலே என்னை தெரிந்து கொண்டீரே. தாங்கி தாங்கி என்னை குந்தன் தோளில் சுமந்தீரே. தாயின் கருவினிலே என்னை தெரிந்து கொண்டீரே. தாங்கி தாங்கி என்னை குந்தன் தோளில் சுமந்தீரே. அன்பே எந்தன் ஆருயிரே ஆயுள் முழுதும் ஆராதிப்பேன். அன்பே எந்தன் ஆருயிரே ஆயுள் முழுதும் ஆராதிப்பேன். என் தேவா என் ராஜா கிருபை போதுமே. சொல்லுவோம். என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. உளையான சேற்றினிலே நான் உழன்று கிடந்தேனே.
உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. உளையான சேற்றினிலே நான் உழன்று கிடந்தேனே. உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. பேரோ புகழோ தேவையில்லை, பேசலி அழைத்தவர் நீர் போதும். பேரோ புகழோ தேவையில்லை, பேசலி அழைத்தவர் நீர் போதும். என் தேவா, நல்ல கைகளை தட்டி, உன் கிருபை போதுமே. Come on, சேர்ந்து. ஓஹோ ராஜா, இன்னொரு முறை. என் தேவா, என் ராஜா, உன் கிருபை போதுமே. என் தேவா, என் ராஜா, உன் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மரித்திருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிந்திருப்பேன். என் தேவா, கண்களை மூடி அப்படி இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு ஒரு நிமிஷம். என் ராஜா, உம் கிருபை போதுமே. உணர்ந்து உணர்ந்து உணர்ந்து. என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. கண்களை மூடி உயர்ந்து உணர்ந்து. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. அப்பா, எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. ராஜா, இதுவரையில் உதவி நீரே. அப்பா, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு. சபையை ஆண்டவரை பார்த்து சொல்லு. அப்பா, ஆராதனை ஆராதனை ஆராதனை. இன்னொரு முறை சொல்லுங்க. ஆராதனை. திரும்ப திரும்ப முழு உள்ளத்தோட, முழு இருதயத்தோட அந்த தேவ பிரசன்னத்தை வரவேற்று, அந்த தேவ மகிமையை வரவேற்று ஒரு உன்னத உறவுக்குள்ளே கடந்து போகும்படி. ஆராதனை 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 ஆராதனை. அப்பா, ஒரு மின்மையின் மேகம் எங்களை மூடட்டும்பா. ஒரு தேவ பிரச்சனைகளை நிரப்பட்டும்பா. ஒரு எதிர்பார்ப்போட நாங்க வந்திருக்கிறோம். எங்களை ஆளுகை செய்யும்படி, எங்களோட பேசும்படி, எங்களை உயிர்ப்பிக்கும்படி, எங்க வாழ்க்கையை மாற்றும்படி, எங்களை தொடும்படி ஒரு தேவ மகிமை எங்களை நிரப்பட்டும். எங்க ஆலயத்தை மூடட்டும். அன்றைக்கு வஸ்திர தொங்கலினாலே உம்முடைய ஆலயத்தை ஆண்டவரே உம்முடைய மகிமை மூடினது போல இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிரசன்னத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிற எங்கள் மேல் உம்முடைய மகிமையின் மேகம் சால்வையை போல விழுவதாக, சால்வையை போல விழுவதாக, சால்வையை போல விழுவதாக. அன்றைக்கு மலையின் மேல்
மேல் மோசேயை சந்திக்கும் போது எழும்பின அந்த மேகத்தின் மகிமை, அதற்கு ஒப்பான ஒரு மகிமையின் மேகத்தை இந்த கால வேளையிலே எங்கள் சபை, எங்கள் ஜனம் இன்றைக்கு அனுபவிக்கட்டும். இன்றைக்கு அனுபவிக்கட்டும். ஒவ்வொருவருடைய இருதயத்தை நிரப்பத்தக்கதான ஒரு தேவ பிரசன்னம். உரகதன மரகதலரா ரிமனதல ரமணகதல ரகணதல உரபஷகதல பனதல ககதன. இருதயத்தை திறந்து விடும்படி, செவிகளின் மந்தத்தன்மைகளை நீக்கும்படி, இருதயத்தில் ஒரு உணர்வு உண்டாகும்படி, ஒரு மாற்றம் உண்டாகும்படி, ஒரு ஆவிக்குரிய தொடுதல், ஒரு ஆவிக்குரிய விடுதலை என் சபையில் இன்றைக்கு என் ஜனங்கள் நடுவிலே உண்டாகும்படி தம்முடைய மகிமையின் கரத்தை, தம்முடைய ஓங்கிய புயத்தை எங்கள் சபையின் நடுவில் வெளிப்படுத்த ஆண்டவரே உம்முடைய வல்லமையின் கரத்தினால் இன்றைக்கு வெளிப்படுவீராக. Thank you, Holy Spirit of God. Thank you, Holy Spirit of God. We welcome you. We welcome you. We welcome you. We need you, Lord. Oh, நீர் எங்களுக்கு தேவை. எங்களை தொடும்படி வாரும். எங்களை தொடும்படி வாரும். எங்களை அசைக்கும்படி வாரும். எங்களை ஆளுகை செய்யும்படி. Come on. Oh, thank you. அப்பா, தடைகளை உடைச்சறீங்க, தடைகளை உடைச்சறீங்க. தேவ பிரசன்னம் வெளிப்படக்கூடாதபடி, தேவ வார்த்தை கிரியை செய்யக்கூடாதபடி, தேவ ஜனங்களுக்குள்ள தேவனுடைய வல்லமை வெளிப்படக்கூடாதபடி தடை செய்கிற எல்லா பலவானுடைய வல்லமைகளை, சோர்வுகளை, நிர்விசாரங்களை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது கர்த்தருக்கு தந்த அதிகாரத்தின்படி we bind in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் பலவானை முந்தி கட்டுகிறோம். தேவனுடைய மகா பெரிய பராக்கிரமம் எங்கள் சபையில் இன்றைக்கு வெளிப்பட துவங்குவதாக. ஷகரபனதலரா உரபனதலா. சில மணித்துளிகள் அந்நிய பாஷையில பேசுங்களேன், அந்நிய பாஷையில பேசுங்களேன், ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில பேசுங்களேன். யாரும் சும்மா மௌனமா இருந்திர வேண்டாம், யாரும் மௌனமா இருந்திர வேண்டாம். ஆவியானவர் ஏதோ ஒரு காரியத்தை செயல்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். கமான், உங்களுடைய வாய்களை திறந்து கண்களை மூடி அந்நிய பாஷையில பேசி ஆவியில நிரம்பி கர்த்தரை பிரைஸ் பண்ணுங்க, பிரைஸ் பண்ணுங்க, பிரைஸ் பண்ணுங்க. உங்க உதடுகள் கர்த்தரை துதிக்கட்டும், உங்கள் உதடுகள் கர்த்தரை துதிக்கட்டும், உங்கள் நாவுகள் கர்த்தரை துதிக்கட்டும். எஸ், விடுவிக்கப்படும்படிக்கு, விடுவிக்கப்படும்படிக்கு ஒரு தெய்வீக பிரசன்னம் இன்றைக்கு உங்களை ஆளுகை செய்யும்படிக்கு உங்கள் நாவுகளை அகல திறவுங்கள், உங்கள் வாய்களை அகல திறவுங்கள். பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க, பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க பிரதர், பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க பிரதர், சிஸ்டர். கர்த்தருடைய ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. அந்நிய பாஷையில பேசி அந்நிய நுகத்தடிகளை உடைத்து தேவ மகிமையை, தேவ மகிமையை, கர்த்தருடைய அக்கினியை சபையிலிருந்து எழுப்பி விடுவோம், எழுப்பி விடுவோம், எழுப்பி விடுவோம். ஒரு அக்கினி தழல் பற்றி பிடிக்கட்டும், ஒரு அக்கினி தழல் பற்றி பிடிக்கட்டும், ஒரு அக்கினி தழல் பற்றி பிடிக்கட்டும், ஒரு அக்கினி தழல் பற்றி பிடிக்கட்டும். சும்மா நிக்காத தங்கச்சி, சும்மா இருந்தாத தங்கச்சி, தம்பி ஜெபம் பண்ணு. பரிசுத்த ஆவியோட பலத்தை கேட்டு பெற்றுக்கொள், பரிசுத்த ஆவியோட பலத்தை கேட்டு பெற்றுக்கொள். ஹalleluya. எல்லா தடைகள் விலகட்டும், எல்லா தடைகள் விலகட்டும், மாம்சீக தடைகள் விலகட்டும், அந்தகார தடைகள் விலகட்டும், மந்திரவாத தடைகள் விலகட்டும், வெள்ளி சூனிய கட்டுக்கள் விலகட்டும். பரிசுத்த ஆவியின் பலன், பரிசுத்த ஆவியின் பலன் நிரம்பட்டும், நிரம்பட்டும். என் சபையை மூடட்டும், எங்க ஜனங்களை நிரப்பட்டும். ஓ, thank you, 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 Holy Spirit. Thank you, Holy Spirit. Yes, yes, yes. Oh, thank you, Lord. Thank you, Lord. பெலிஸ்தியரின் பாளையத்தை சங்கரிக்கும்படிக்கு, ஓ, சாம்சோனுக்கு மேல, சாம்சனுக்கு மேல, சிம்சோனுக்கு மேல தேவ ஆவி இறங்கி 300 நரிகளை பிடித்து வாள்களில தீ மூட்டி விட்டது போல இப்பொழுது என் ஜனங்களுக்குள் அந்த தீ மூட்டி விடுகிற அபிஷேகம் வெளிப்படுவதாக, வெளிப்படுவதாக. என் ஜனங்களை கொண்டு எல்லா தேசத்தில கிரியை செய்கிற பெலிஸ்திய வல்லமைகள் முற்றிலுமாய் வேதனைக்கப்படட்டும். Glory, 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 glory. Oh, Father God, we praise you.
We praise you, Lord. Yes, ஒரு உந்து சக்தி, ஒரு உந்து சக்தி பரிசுத்த ஆவியின் மூலம் உண்டாகிற ஒரு உயிர் மீட்சி, ஒரு உயிர் மீட்சி. Glory to God. Hallelujah. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து துவங்குகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. நாம் அமர்ந்து கொள்வோம். இந்த நாள் காலை நேரத்தில் உங்களோடு தியானிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் என் சிந்தையில் திரும்ப திரும்ப எனக்கு ஞாபகப்படுத்தின ஒரு வேத பகுதி 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். நான் வாசிக்கிறேன், என்னோடு சேர்ந்து நீங்கள் கவனமாய் கவனிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். வேத புஸ்தகம் வைத்திருக்கிறவர்கள் திருப்பிக் கொள்ளுங்கள் வேகமாய். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 21வது வசனம். தேசத்து ஜனங்கள் எல்லாரும் மகிழ்ந்தார்கள். அத்தாலியாளை பட்டயத்தால் கொன்ற பின்பு நகரம் அமெரிக்கையாயிற்று. தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் மகிழ்ந்தார்கள். அத்தாலியாளை பட்டயத்தால் கொன்ற பின்பு நகரம் அமெரிக்கையாயிற்று. அழிக்கப்பட வேண்டிய அத்தாலியால் என்கிற தலைப்பில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை இந்த காலை நேரத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். எனக்கு அன்பானவர்களே, வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஜனங்கள், தேசங்கள், பட்டணத்தின் ஜனங்கள், தேசத்தின் குடிகள் மகிழ்ந்தார்கள். அப்படியானால் மகிழ்ச்சிக்கு நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். நம்முடைய மகிழ்ச்சி, நம்முடைய சந்தோஷம் நமக்குள் நிலைத்திருக்கும்படிக்கு நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்கக்கூடிய, நம்முடைய மகிழ்ச்சியை பறிக்கக்கூடிய அத்தாலியாளை அழிக்க வேண்டும் என்பது தேவனுடைய பிரமாணமும் கட்டளையுமாயிருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, எனக்கு குறுகிய நேரம் இருக்கிறபடினாலே இருக்கிற இந்த கொஞ்ச நேரத்தில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். தொண்டை ரொம்ப பிடிக்குது, ஏற்கனவே ரொம்ப மோசமா இருக்கு எனக்கு தொண்டை. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இன்றைக்கு உங்களுக்கு நான் அடையாளப்படுத்த வேண்டும் என்று விரும்பின அந்த கதாபாத்திரம் அத்தாலியாள். யார் இந்த அத்தாலியாள்? இவளுடைய பின்னணியம் என்ன? ஏன் இவளை கொல்ல வேண்டும்? இவள் என்ன செய்தால் தேசத்தின் அமைதியை கெடுக்கும்படிக்கு வேதம் தெளிவாய் சொல்கிறது. ஜனங்கள் எல்லாரும் மகிழ்ந்திருந்தார்கள். அத்தாலியாளை பட்டயத்தால் கொன்ற பின்பு தேசம் அமெரிக்கையாயிருந்தது. அப்படியானால் அமைதியை கெடுத்தவள் இந்த அத்தாலியாள், சந்தோஷத்தை கெடுத்தவள் இந்த அத்தாலியாள், தேசத்தை பரபரப்பாக்கி கொண்டே இருந்தவள் இந்த அத்தாலியாள், தேசத்துக்குள் ஒரு விதமான பதட்டத்தை கொடுத்தவள் இந்த அத்தாலியாள். எனக்கு அன்பானவர்களே, இந்த அத்தாலியாள் என்றைக்கு கொல்லப்பட்டாலோ அந்த நாளிலிருந்து தேசத்தில் ஒருவித அமைதி உண்டானது, ஒரு விதமான ஸ்தோத்திரம், சுமூகமான சூழ்நிலைகள் உண்டானது, ஒரு விதமான விடுதலை உண்டானது என்பதை வேதாகமத்தில் சொல்லப்பட்ட வசனங்களின் அடிப்படையில் நாம் பார்க்க முடியும். யார் இந்த அத்தாலியாள்?
இவளுடைய பின்னணியம் என்ன, இவளை குறித்து வேதம் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது, இந்த அத்தாலியாளுக்கும் இன்றைய திருச்சபைக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என்பதை சற்று ஞாபகப்படுத்திவிட்டு உங்களோடு கூட இந்த கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கமாய் செய்து உங்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த அத்தாலியாளை குறித்து, இதனுடைய பின்னணியத்தை குறித்து சற்று நீங்கள் 1 நாளாகம புஸ்தகத்தில் 2 நாளாகம புஸ்தகத்தில் பிரட்டி பார்ப்பீர்கள் சொன்னால், இவளுடைய கணவனுக்கு பெயர் யோராம், இவளுடைய மகனுக்கு பெயர் அகசியா. இந்த அகசியா, இந்த யோராம் யூதேயாவினுடைய ராஜாக்களாய் இருந்து கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றும்படி அழைக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். தேவ திட்டத்தை நிறைவேற்ற முடியாமல் பாதியில் தங்கள் ராஜ்யத்தை இழந்து தங்கள் உயிரை மாய்த்து கொண்டவர்கள் என்று சொல்லி சொன்னால் அது மிகையாகாது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்களை 430 வருட அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் ரட்சித்து கானானுக்கு நேராக வழிநடத்தி கொண்டு வருகிறார். கானானுக்கு நேராக நடத்தப்பட்ட இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்கு நல்ல தலைவர்களாய் கர்த்தர் மோசேயை தெரிந்து கொள்கிறார். மோசேக்கு பிற்பாடாக யோசுவாவை தெரிந்து கொள்கிறார். யோசுவாவுக்கு பிற்பாடாக 13 நியாயாதிபதிகளை தெரிந்து கொள்கிறார். நியாயாதிபதிகளுக்கு பிற்பாடாக கர்த்தர் தீர்க்கதரிசி எழுப்புகிறார். தீர்க்கதரிசி நாட்களுக்கு பிற்பாடு ஆண்டவர் ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படி, தேவ தரிசனத்திற்காக செயல்படும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜாக்களிலே சவுல் என்பவன் இஸ்ரவேலை ஆளுகை செய்வதற்கு முதல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறான். இந்த முதல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் தன்னுடைய ராஜ்யபாரத்தின் 2வது வருஷத்திலே தேவ திட்டத்தை விட்டு விலகி தேவனுடைய மனதை மனமடிவாக்கினது நிமித்தமாய் ராஜ்யபாரத்திலிருந்து தள்ளப்படுகிறான். ராஜ்யபாரத்திலிருந்து தள்ளப்பட்டவனுக்காக ஆண்டவர் ஏக்கத்தோடு ஏங்கிக் கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் சவுலுடைய இடத்தை நிரப்புவதற்கு தேவனுடைய மனதை கவர்ந்து கொண்டவன் என்று சொன்னால் அவனுக்கு தாவீது என்று பெயர் வைத்த அந்த தேவன் அந்த தாவீதை சிங்காசன அமர வைக்கிறார். ஏராளமான போராட்டங்கள், சவால், எத்தனையோ நிராகரிப்புகள், எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ தோல்விகள், இவைகள் எல்லாவற்றுக்கு நடுவிலும் கர்த்தர் தாவீதையும் அவனுடைய ராஜ்யபாரத்தையும் நிலைப்படுத்துகிறார். இப்பொழுது இந்த தாவீதினுடைய வம்சத்தில் இவனுடைய வித்தில் இருந்து வந்த சாலமோனுக்கு அந்த ராஜ்யபாரம் பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. சாலமோனுடைய பிள்ளைகள், சாலமோனுடைய காலத்திற்கு பிற்பாடாக சாலமோனுடைய பிள்ளையின் மூலமாகவும் அவனுடைய வீட்டில் இருந்த அவனுடைய வேலைக்காரன் நிமித்தமாகவும் ராஜ்யபாரம் 2ஆக பிரிக்கப்படுகிறது. அதற்கு அந்த ராஜ்யபாரம் 2ஆக பிரிக்கப்பட்டதற்கு காரணமாக இருந்தவர்கள் ரெகோபயாம், எரோபயாம். இந்த ரெகோபயாம், எரோபயாமின் நாட்களிலே தேவனுடைய திட்டம் அங்கே உடைக்கப்பட்டு ராஜ்யம் 2ஆய் பிரிக்கப்பட்டு 10 கோத்திரங்கள் இஸ்ரவேல் என்று சொல்லியும் 2 கோத்திரங்கள் யூதா என்று சொல்லியும் தேவ பிள்ளைகள் 2 பிரிவாக பிரிக்கப்படுகிறார்கள். இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்கு ராஜாக்கள் எழுப்பப்படுகிறார்கள். யூதயா ஜனங்களை நடத்துவதற்கு ராஜாக்கள் எழுப்பப்படுகிறார்கள். இப்படி இஸ்ரவேலிலே ஜனங்களை நடத்துவதற்கு எழுப்பப்பட்ட ராஜாக்களில் மிகவும் மோசமாய் ஜனங்களை வழிதப்பி போக பண்ணின, ஜனங்களை சோரம் போக பண்ணின, பாவத்தில் விழ வைக்கும்படி எழுப்பப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு கொடூரமான ராஜா என்று சொன்னால் அவனை ஆகாப் என்று சொல்லலாம். ஆகாப்பினுடைய மனைவி எசபேல். இந்த ஆகாப்பும் எசபேலும் இஸ்ரவேல் ஜனங்களை வழிதப்பி போக பண்ணி சோரமோன ஒரு வாழ்க்கைக்கு நேராக, விக்கிரக ஆராதனைக்கு நேராக, விபச்சார வேசித்தன பாவத்துக்கு நேராக இஸ்ரவேல் ஜனங்களை வழிதப்பி போக பண்ணினார்கள். ஆனால் இந்த பக்கத்தில் யூதா ஜனங்களை ஆளுகை செய்வதற்கு, ஜனங்களை சரியான விதத்திலே நடத்துவதற்கு, தேவ திட்டத்தை புரிந்து தேவ தரிசனத்தின்படி செயல்பட வைப்பதற்கு ஒரு சரியான ராஜா எழுப்பப்பட்டான். அவனுடைய பெயர் வேதாகமம் சொல்கிறது யோசேபாத். இந்த யோசேபாத்தின் நாட்களிலே கர்த்தர் யோசேபாத்துக்கு அனுசாரியாக இருந்து யூதேயா ஜனங்களை வழிநடத்துவதற்கு வேண்டிய சகல ஞானத்தையும் கிருபையையும் அபிஷேகத்தையும் யோசேபாத்துக்கு கொடுக்கிறார். இந்த யோசேபாத்தினுடைய மகனுக்கு பெயர்தான் யோராம். இந்த யோராமனுடைய மனைவி பெயர் அத்தாலியாள். யோராமுக்கும் அத்தாலியாளுக்கும் பிறந்த பிள்ளைக்கு பெயர்தான் அகசியா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேல் ஜனங்கள் வழிதப்பி போய் தேவ தரிசனத்தை இழந்து தேவ திட்டத்தை விட்டு விலகி தேவனுடைய அழைப்பை மறந்து விக்கிரகங்களுக்கு பின்னாக விபச்சார வேசித்தன பாவங்களுக்கு அடிமைப்பட்டு சோரம் போனது நிமித்தம்
ஆண்டவருடைய மனது தவித்துக் கொண்டே இருக்கிறது. எப்படியாகிலும் என் ஜனத்தை என் வசம் திருப்பிவிட வேண்டும், எப்படியாகிலும் என் ஜனத்தை என் பக்கம் திருப்பிவிட வேண்டும், எப்படியாகிலும் என் ஜனம் எனக்காக பலி செலுத்தி தங்கள் பாவங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டு என் வசமாக என் ஜனங்கள் திருப்பப்பட வேண்டும் என்கிற தேவனுடைய தனியாத தாகத்தை தீர்த்து வைப்பதற்கு ஆண்டவர் யூதேயா தேசத்திலிருந்து ஜனங்களை, ராஜாக்களை எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். ஒரு புறம் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிற கூட்டம் பெருகிக் கொண்டே இருக்கிறது. இன்னொரு புறம் தேவனுடைய மனதை, தேவனுடைய சிந்தையை புரிந்து ஆண்டவருடைய மனதை மகிழ்விக்கும்படிக்கு ஒரு கூட்ட ராஜாக்கள் எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த யோசேபாத்தினுடைய மரணத்துக்கு பிற்பாடாக அவனுடைய ராஜ்ய பாரத்தில் யோராம் சிங்காசனத்தில் வந்து அமருகிறான். ஆனால் யோராமுடைய அந்த ராஜ்யபாரமும் நிலைத்தில்லாததை குறித்து ஆண்டவர் வேதனைப்படுகிறார். யோராமுடைய மரணத்துக்கு பிற்பாடு அவனுடைய மகன் அகசியா அங்கே ராஜாவாகிறான். அவனுடைய 22வது வயதிலே அவன் ராஜாவாகி ஒரே வருஷம் ராஜ்யத்தை ஆளுகை செய்கிறான். அந்த ஒரு வருஷத்திலேயே அவனுக்கும் ஒரு அகால மரணம் ஏற்பட்டு அவனும் யூதேயா ஜனங்களை வழிநடத்த தவறி போகிறான் என்பதை வேதம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. இத்தனை மோசமான சூழ்நிலைகளுக்கும், இத்தனை இழப்புகளுக்கும், இத்தனை ஸ்தோத்திரம் பரபரப்புகளுக்கும், இத்தனை பதட்டத்துக்கும் ஒரே ஒரு நபர்தான் காரணமாயிருக்கிறாள். அவள் தான் அத்தாலியாள். அல்லேலூயா, அல்லேலூயா. என கண்மானவர்களே, இத்தனை குழப்பத்தையும் உண்டாக்கி, இத்தனை பதட்டத்தையும் உண்டாக்கி, தேவ தரிசனத்தை கெடுத்து தேவ திட்டத்தை உடைத்த இந்த அத்தாலியால் கட்டாயம் கொல்லப்பட வேண்டும். அல்லேலூயா. கட்டாயம் அழிக்கப்பட வேண்டும். அழிக்கப்பட்டால் மட்டுமே தேசத்தில் ஒரு அமைதி கிடைக்கும். இந்த அத்தாலியால் அழிக்கப்பட்டால் மட்டுமே ஜனங்கள் அமெரிக்கையாய் மாறுவார்கள். இந்த அத்தாலியால் அழிக்கப்பட்டால் மட்டுமே ஆசீர்வாதங்கள் நதியை போல புரண்டு வரும். இப்படிப்பட்ட இந்த அத்தாலியால்களை இனம் கண்டு கொள்ள வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இந்த அத்தாலியாளுடைய குணதிசயம், இவள் என்ன செய்வாள், இந்த அத்தாலியாளுடைய ஆவி சபைக்குள் என்ன செய்யும், இந்த அத்தாலியாளின் கிரியைகள் தேசத்துக்குள் என்ன செய்யும், இந்த அத்தாலியாளினுடைய ஸ்தோத்திரம் ஆதிக்கம் குடும்பத்தில் என்ன செய்யும் என்பதை சுருக்கமாய் உங்களுக்கு காட்டி கொடுத்து உங்களை நான் ஜெபத்தில் நடத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். நன்றாய் கவனியுங்கள். அழிக்கப்பட வேண்டிய இந்த அத்தாலியால் ஏன் இவள் அழிக்கப்பட வேண்டும்? இவளுக்குள் இருந்த மறைமுகமான கிரியைகள் என்ன? இவள் எந்த வடிவத்தில் தேசத்தில், சபைக்குள், குடும்பத்துக்குள் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறாள்? 3 காரியத்தை வேகமாய் சொல்லுகிறேன். ஒன்று, இந்த அத்தாலியால் தவறான ஆலோசனைக்காரி, இல்லை என்று சொன்னால் தவறான வழிகாட்டி என்று சொல்லுவேன். இன்னொன்று, இந்த அத்தாலியால் தன்னலம் மிக்கவள் என்று சொல்லுவேன். மூன்றாவது, இந்த அத்தாலியால் தரிசனத்திற்கு எதிர்த்து நிற்பவள். இந்த 3 காரியங்களையும் இந்த அத்தாலியாளுக்குள் அசுத்த ஆவி வைத்திருந்தான். இந்த அத்தாலியாளுக்குள் இந்த பொல்லாத குணலட்சணங்கள் இருந்தது. அதனால்தான் ஆண்டவர் அன்றைக்கு ராஜாக்களை கொண்டு, ஆசாரியர்களை கொண்டு ஸ்தோத்திரம் அந்த அத்தாலியாளை பட்டயத்தால் கொன்றார்கள். இந்த 3 காரியமும் இன்றைக்கு நமக்குள் இருந்து கொல்லப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நான் முதல்ல சொன்னேன், இந்த அத்தாலியாள் என்பவள் தவறான வழிகாட்டி, தவறான ஆலோசனைக்காரி என்று சொன்னேன். தவறான ஆலோசனை, தவறான வழிகாட்டி. எதை வைத்து நான் சொல்லுகிறேன்? வேதத்தை வாசித்து பாருங்கள். 2 நாளாகமத்தின் புத்தகம் 22வது அதிகாரம் அதனுடைய 2, 3, 4 வசனங்களை ஒருவர் வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். அகசியா ராஜாவாகிற போது 22 வயதாயிருந்து ஒரு வருஷம் எருசலேமில் அரசாண்டான். ஓம்ரியின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் அத்தாலியாள். ஓம்ரியின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் அத்தாலியாள். அவனும் ஆகாப் குடும்பத்தாரில் வழிகளில் நடந்தான். வழி விலகி நடந்தான். துன்மார்க்கமாய் நடக்க தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரியாய் இருந்தாள். அவன் ஆகாப்பின் குடும்பத்தாரை போல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் தகப்பன் சென்று போன பின்பு அவர்கள் அவனுக்கு கேடாக அவனுடைய ஆலோசனைக்காரராய் இருந்தார்கள்.
வேதத்துல தெளிவா நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த அகசியா யூதேயாவை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற அந்த நாட்களிலே அவனுக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு, அவனுக்கு வழிகாட்டியா இருப்பதற்கு அவனுடைய தாய் ஆலோசனைக்காரியா இருந்தால். எப்படிப்பட்ட ஆலோசனைக்காரியா இருந்தாலாமா? ஆகாபினுடைய வழியிலே நடக்கும்படிக்கு தவறான பாதைக்கு நேராக இழுத்து செல்கிற ஒரு ஆலோசனைக்காரியா இருந்தால் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இன்னும் தெளிவாக உங்களுக்கு இந்த வேத பகுதியை காட்டிக் கொடுக்கணும்னு விரும்புகிறேன். சற்று நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த அத்தாலியாளுக்குள்ள ஒரு பெரிய ஆசை இருந்துச்சு. இந்த அத்தாலியாளுக்குள்ள ஒரு பெரிய ஸ்தோத்திரம் ஏக்கம் இருந்துச்சு. யாரோட தன்னுடைய தொடர்பை வச்சுக்கிறணும், யாரோட அதிகமா நெருங்கி இருக்கணும் அப்படின்னு அதிகமா அவள் எதிர்பார்த்தான்னு கேட்டா, அவள் யோசேப்பாத்தினுடைய வீட்டிலே வந்த யோசேப்பாத்தினுடைய மருமகளா இருக்கலாம். யோசேப்பாத்து கர்த்தரை தேடக்கூடியவன், வேத வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவன், வேத வசனங்களை ஊர் ஊரா, கிராம கிராமமா, பட்டண பட்டணமா அந்த யூதேயா தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஆசாரியர்களை நியமித்து வேத வசனங்களை கற்றுக் கொடுத்தவன். அமைதியா இருந்த காலகட்டத்தில் அலங்கத்தை கட்டல, கோபுரத்தை கட்டல, தாழ்பாடுகளை பலப்படுத்தல. ஆனால் இந்த அமைதியா இருந்த காலம் முழுவதிலும் கர்த்தருடைய வார்த்தையை பட்டணங்களுக்குள் பிரகடனப்படுத்தின இந்த யோசேபாத்தின் வீட்டிலே இருந்த இந்த தன்னுடைய மகனாகிய யோராமுடைய மனைவி அத்தாலியாக்குள் இருந்த மனதின் ஆசை யோசேபாத்தை போல இருக்கணும்னு ஆசை இல்ல, ஆகாப்ப போல இருக்கணும்னு ஆசை. ஆகாப்பினுடைய ராஜ்யத்தில் நடந்த பொய்யான பலிகள், பொய்யான பலிபீடங்கள், ஆகாப்பின் தேசத்துக்குள்ள இருந்த விபச்சாரம், வேசித்தனம், கள்ள உறவு, இப்படிப்பட்ட பொல்லாத மோசமான மாம்ச இச்சைகளின் மேல் இந்த அத்தாலியாளுக்கு ஆசை இருந்ததுனாலதான் தன்னுடைய மகனுக்கு ஒரு தவறான வழிகாட்டியாக, தவறான ஆலோசனைக்காரியா இருக்கிறா. நான் இப்படி சொல்லுவேன், யோசேபாத்தினுடைய மரணம் வரைக்கும் அத்தாலியால் காத்துக்கொண்டே இருக்கிறாள். சாதாரணமா சொல்லுவாங்க, அண்ணன் எப்ப சாவான் தின்ன எப்ப. அது மாதிரி யோசேபாத்தினுடைய மரணம் வரைக்கும் காத்துக்கொண்டே இருக்கிறாள். அங்கே யோராமுக்கும் கூட எந்த அளவுக்கு இடைஞ்சலை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இடைஞ்சலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாள். ஏன் எப்படியாகிலும் தன்னை ஆகாப்போடு இணைத்துக் கொள்ள வேண்டும், தனக்கு உறவு ஆகாப்போடு கூட இணைக்கப்பட வேண்டும். நான் விரும்புறேன், ஒரு நாள் சோத்திரம் யோசேபாத்து கூட ஆகாப்போட போய் சேர்ந்து யுத்தம் பண்ணுவதற்கு சப்போர்ட் பண்ண போனதுக்கு கூட காரணம் யாராவது இருந்திருக்கணும், அத்தாலியாத்தலா இருந்திருக்கணும். அவள் மூலமாக உண்டான நெருக்கம், அவள் மூலமாக சொல்லப்பட்ட தவறான ஆலோசனை, அவள் மூலமாக கொடுக்கப்பட்ட இந்த பொல்லாத இணைப்பு அகசியாவின் மரணத்திற்கு காரணமாயிருந்தது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, எனக்கு அதிகமான நேரம் இல்லைன்றதுனால சுருக்கமா நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இன்றைக்கு நம்மை தவறான பாதைக்கு நேராக வழிநாட்டக்கூடிய, நம்மை தவறான சிந்தைக்கு நேராக இழுக்கக்கூடிய எந்த ஆவியும் அத்தாலியாளின் ஆவி. இது நல்லா இல்ல, அதுக்கு போனா நல்லா இருக்கும், இங்க நல்லா இல்ல அங்க போனா நல்லா இருக்கும், இந்த பாஸ்டர் நல்லா இல்ல அந்த பாஸ்டர்ட்ட போனா நல்லா இருக்கும், இந்த சபை நல்லா இல்ல அந்த சபைக்கு போனா நல்லா இருக்கும், இந்த ஊழியக்காரன் நல்லா இல்ல அந்த ஊழியக்காரன்ட்ட போனா நல்லா இருக்கும். ஐயா, உன்னைய திசை திருப்பக்கூடிய எந்த ஆவியையும் இனம் கண்டு கொள்ள வேண்டிய அவசியத்துக்குள்ள நீ இருக்கிற. உன் குடும்பத்தை திசை திருப்புற, உன் பிள்ளைய திசை திருப்புற, உன் பாதையை திசை திருப்புற எந்த ஆவிகளையும் நீ அடையாளம் கண்டுகொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அத்தாலியாள் தவறான வழிகாட்டி. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அநேக பெற்றோர்கள் இங்க இருக்கிறீங்க, அநேக பிள்ளைகள் இங்க இருக்கிறீங்க. ஒரு பெத்த தாய் தன்னுடைய பிள்ளையை எப்படி நடத்தணும் அப்படின்றத குறித்து வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை எப்படி நடத்தணும்ன்றத குறித்து வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, தன் பிறம்பையை கையாடாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான். அடிக்க வேண்டிய நேரத்தில் அடிக்கணும், கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கணும், திட்ட வேண்டிய நேரத்தில் திட்டணும். சோத்திரம். தகப்பன் திட்டும் போது மனைவி கொஞ்சம் என்ன செய்யணும், அமைதியா இருக்கணும். மனைவி திட்டும் போது தகப்பன் என்ன செய்யணும், அமைதியா இருக்கணும். குறுக்க பாஞ்சு என் பிள்ளை என்ன செய்யாத, என் பிள்ளை அடிக்கிறதுக்கு உனக்கு சோத்திரம் யார் அதிகாரம் கொடுத்தது? நான் கேட்கிறேன், அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து பெற்றதுதான் பிள்ளை, இல்லைன்னா அது வேற. அல்லேலூயா, அல்லேலூயா. தாய் தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல மாதிரியா இருக்கணும். தாய் தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வழிகாட்டியா இருக்கணும். இந்த அத்தாலியால் தன்னுடைய மகன் கெட்டு போவதற்கு வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கமா என்ன செஞ்சான், வழிகாட்டினா.
இந்த ஆவி தேசத்துக்குள்ள இன்னைக்கு அதிகமா பரவுது. ஊழியங்களுக்குள்ள, ஊழியக்காரங்களுக்குள்ள அப்படி பரவுது. சோத்திரம். தனிப்பட்ட ரீதியாய் கர்த்தருடைய வார்த்தையை, சத்தியத்தை சத்தியமாய் போதிக்க வேண்டிய இன்றைய தேவ ஊழியர்கள் சோத்திரம் தடவி கொடுக்கிற மாதிரி, சோத்திரம் தட்டி கொடுக்கிற மாதிரி ஜெபமே பண்ணாத, ஜெபமே பண்ணாத. ஜெபம் பண்ணலைன்னா பரவாயில்ல, சோத்திரம் நீ எப்படி வேணாலும் இருக்கலாம். இதுக்கு முன்னால எல்லாத்தையும் சிலுவையில ஏசப்பா முடிச்சிட்டாரு. நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிற பாவம், இப்ப செய்ய போற பாவம், இதுக்கு முன்னால செஞ்ச பாவம் எல்லாத்துக்கும் செஞ்சுட்டார். அதனால முடிச்சிட்டார். அதனால நீ என்ன பாவம் பண்ணாலும் உன் பாவம் பூரா என்ன செஞ்சிடும்? மன்னிக்கப்பட்டுரும். அத்தாளியாளின் ஆவி கண்டுபிடிங்க, கண்டுபிடிங்க. யாரோட நாம போய் சேரும்படி வழிநடத்தப்படுகிறோம், எந்த திசையில நாம வழிநடத்தப்படுறோம், யார் நமக்கு அடையாளமா இருக்கிறாங்க, யார் நம்மளை வழி நடத்துறாங்க, அந்த வழி நடத்துகிற பாதை சரியான பாதையா தவறான பாதையா? அல்லேலூயா. ஐயா, வேதம் சொல்லுது இந்த அத்தாலியால் தன்னுடைய மகனை வித்தியாசமான பாதையில துன்மார்க்கமாய் நடப்பதற்கு அவன் வழிகாட்டினால் ஆலோசனைக்காரியா இருந்தா. பரவாயில்ல, விபச்சாரம் தப்பு இல்ல, வேசித்தனம் தப்பு இல்ல, சோதரம் நீ எந்த பாவத்தை பண்ணாலும் பரவாயில்ல, நீ விக்கிரகத்துக்கு பின்னால போனா பரவாயில்ல, நீ அந்நிய ஆவிகளோட இணைஞ்சு கைகோர்த்து கொண்டால் பரவாயில்லை. இல்லை, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். அன்றைக்கு எலியா கொடுத்த அந்த அறையுவலின் சத்தம் இன்றைக்கும் சபைகளுக்கு நடுவிலே தொனிக்கப்பட வேண்டும். பரிசுத்தத்தை மையப்படுத்துகிற, விசுவாசத்தை மையப்படுத்துகிற, கீழ்ப்படுதலை மையப்படுத்துகிற, சத்தியத்தை சத்தியமாய் உபதேசிக்கிற தேவ பிள்ளைகள் இன்றைக்கு எழும்ப வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் சபைகள் எப்படிப்பட்ட கூட்டம்? ஏன் சபைகள்ல உங்க போதகர் மூலமாக ஆவிக்குரிய கூட்டங்கள் நடத்தப்படுது? ஆண்களுக்கான கூட்டம், பெண்களுக்கான கூட்டம். யாருக்கு என்ன கூட்டம் நடந்தா எங்களுக்கு என்ன கவலை? கூட்டம் நடந்தா அந்த கூட்டத்துக்குன்னு போறதுக்கு ஒரு 10 பேர் இருப்பாங்க, அவங்க மட்டும்தான் போவாங்க. எந்த கூட்டம் நடந்தாலும் அவங்க தான் வருவாங்க. சோத்திரம். வேற யாரும் என்ன செய்ய மாட்டோம். எந்த கூட்டம் நடந்தாலும் சரி, எவ்வளவு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாலும் சரி, எவ்வளவு சோத்திரம் உங்களுக்கு சொன்னாலும் சரி, ஆனா என் சபையில நடக்கிற கூட்டத்துக்கு நான் போக மாட்டேன். ஊரெல்லாம் நடக்கிற கூட்டத்துக்கு. அல்லேலூயா. வண்டி வச்சு போற ஆட்களா இருக்காங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். என்ன பேச மாட்டீங்களே? ஆமென், ஆமென். தப்புன்னு சொல்லல, தப்புன்னு சொல்லல. நம்மை தவறான வழியில நடத்தக்கூடிய, நம்மை திசை திருப்பக்கூடிய எந்த ஒரு ஐக்கியமும் நமக்கு தேவையில்லைன்னு சொல்றேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இந்த நான் மறுபடியும் சொல்றேன் சோதரம், இந்த பெண்கள் மீட்டிங்க இந்த சபையில இந்த பாசமா ஆயத்தப்படுத்துறாங்க, பெண்கள் எல்லாம் ஒருங்கிணைக்கிறாங்க. பல பகுதிகளிலிருந்து பெண்களை ஒருங்கிணைச்சு எப்படியாகிலும் பெண்களுக்குள்ள எழுப்புதல் உண்டாகணும். சோதரம், நம்ம சபையில நடக்கிற கூட்டத்துக்கு நம்மளால முக்கியத்துவம் கொடுக்கல முடியல, நம்மளால முக்கியத்துவம் கொடுக்க முடியல. நான் சொல்றேன், இது யார் நடத்துற கூட்டம்? என்ன பேச மாட்டீங்கல்ல? யார் நடத்துற கூட்டம்? நான் நடத்துகிற கூட்டம். சொல்லுங்க, சொல்ல மாட்டேங்கிறீங்க, சொல்ல மாட்டீங்களோ? யார் நடத்துகிற கூட்டம்? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, யார் நடத்துகிற கூட்டம்? நாங்க இல்லை, அதுலேயும் நாங்க அப்படி இல்லை, நான் நடத்துகிற கூட்டம். நீங்கள் செலவு பண்ணி நீங்கள் ஒரு கூட்டத்தை நடத்தினா அந்த கூட்டத்துக்கு நீங்கள் போகலைன்னா உங்களுக்கு சோத்திரம் எப்படி இருக்கும்? அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, தவறான விதத்திலே வழிநடத்தக்கூடிய, தவறான ஆலோசனை சொல்லிக் கொடுக்கக்கூடிய சோத்திரம் எழும்பணும்னு நினைக்கிறவனை கூட தட்டி விட்டு, நீ அங்க போகாத, நீ அதை செய்யாத, நீ அதை பேசாத, நீ அவனோட பழகாத. சோத்திரம் இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, இந்த அத்தாலியாளின் ஆவி கொல்லப்பட வேண்டும். இந்த ஆவி தவறான பாதைக்கு நேரா, தவறான வழிகாட்டிகளை நமக்கு காமிச்சு கொடுத்து, தவறான சிந்தைக்கு நேரா தவறான ஆலோசனை கொடுத்து வழி தப்பி போக பண்ணுகிற கூட்டம். அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும், அடையாளம் கண்டு கொள்ளணும். எனக்கு அன்பானவர், இரண்டாவதாக இந்த அத்தாலியால் குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த அத்தாலியால் தன்னுடைய மகனுக்கு தவறான ஆலோசனை கொடுத்து அவனுடைய பாதை தவறாய் போவதற்கு வழிகாட்டியாய் இருந்தவள். அதோடு மட்டுமல்ல, இப்பொழுது அகசியா மரித்து போன பிற்பாடு 9வது வசனத்தை வாசிங்க யாராவது ஒருத்தர். பின்பு
அவன் அகசியாவை தேடினான். சமரியாவில் ஒளிந்து கொண்டிருந்த அவனை அவர்கள் பிடித்து யெகோவாவினிடத்தில் கொண்டு வந்து அவனை கொன்று போட்டு இவன் தன் முழு இருதயத்தோடும் கர்த்தரை தேடின யோசபாத்தின் குமாரன் என்று சொல்லி அவனை அடக்கம் பண்ணினார்கள். அப்படியே அரசாளுகிறதற்கு பலன் கொள்ளத்தக்கதாக ஒருவரும் அகசியாவின் குடும்பத்திற்கு இல்லாமல் போயிற்று. வாசிங்க அடுத்த வசனத்தை. அகசியாவின் தாயாகிய அத்தாலியால் தன் குமாரன் இறந்து போனதை கண்டபோது அவன் எழும்பி யூதா குடும்பத்தில் உள்ள ராஜவம்சமான யூதா குடும்பத்தில் உள்ள ராஜவம்சமான யாவரையும் சங்கரித்தார். ஐயா, தன்னுடைய மகன் மரிச்சு போயிட்டான். இப்ப யூதயா தேசத்துல வேற ஒரு ராஜா இல்ல. ராஜரீகம் பண்ணுவதற்கு பலன் உள்ள நபர்கள் ஒருத்தனும் அங்க இல்ல. ஒரு தாயுடைய மனசு எப்படி துடிச்சிருக்கணும், ஒரு தாயுடைய மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கணும். என் ராஜ்யத்தை நடத்துறதுக்கு, என் ஜனத்தை நடத்துறதுக்கு இப்ப ஆள் இல்லையே அப்படின்லவா துடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா அடுத்து இந்த ஸ்தானத்துக்கு வருவதற்கு யார் இருக்கிறா அப்படின்னு போய் தேடி அல்லவா பார்த்திருக்கணும். ஆனா அதுக்கு பதிலா வேதத்துல நம்ம பார்க்கிறோம், யூதயா தேசத்தில் இருக்கிற எல்லா ராஜ குலத்தில் இருக்கிற பிள்ளைகளை பூரா இவன் என்ன செய்யறா? என்ன அர்த்தம்? மறுபடியும் சொல்றேன், அண்ணன் எப்ப சாவா? அகசியாவின் மரணத்தை கூட அவள் எதிர்பார்த்தாள். ஏன்னா இந்த ராஜ்ய பாரத்தை யார் தான் நடத்தணும்? நான் தான் நடத்தணும். இந்த ஜனத்தை நான் தான் ஆளுகை செய்யணும். இந்த ஜனத்தை நான் தான் நடத்தணும். இந்த ஜனங்களை முழுசா ஆளுகை செய்ய வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. என்ன விட்டுட்டு வேற ஒரு நபர் இந்த ராஜ்யத்தில் எழும்பிடக் கூடாதுன்னு சொல்லுகிற ஒரு சுயநலம், ஒரு தன்னலம், தனிப்பட்ட ரீதியாக தன்னுடைய காரியத்தை விட்டு கொடுக்காம தனக்குள்ளேயே பிடிச்சு வச்சுக்கூடிய, தனக்குள்ளேயே இறுக்கி வைத்துக் கொள்ளக்கூடிய, தனக்குள்ளேயே யாரிடத்திலும் எதையும் பகிர்ந்து கொள்ள விடாத அளவுக்கு, யாரையும் அடுத்த இடத்துல தட்டி கொடுத்து எழுப்பி விடக் கூடாத அளவுக்கு தன்னையே நம்பி இருக்க வேண்டும் என்று சொல்கிற ஒரு விதமான சுயநலாவி. அல்லேலூயா. எதை செஞ்சாலும் நான் தான் செய்யணும், எங்க நின்னாலும் நான் தான் நிக்கணும், முன்னால என்ன பத்தி தான் பேசணும், என்னை பத்தி தான் பேசணும், என் குடும்பத்தை பத்தி தான் பேசணும், என் சபையை பத்தி தான் பேசணும், என் ஜனத்தை பத்தி தான் பேசணும், என்னுடைய வாழ்க்கையை பத்தி தான் பேசணும். இல்லை, கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு கோணத்தில் அழைச்சிருக்கிறாரு. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரு. இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நட்சத்திரங்களை பார்க்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு கிருபையை தேவன் தந்திருக்கிறார். ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளே அதிகாரங்களை தந்திருக்கிறார், அபிஷேகத்தை தந்திருக்கிறார். எப்படியாகிலும் சிலரை எழுப்பி, எப்படியாகிலும் தேசங்களுக்குள்ள நற்செய்தியை கடத்தி, ஆமா ஸ்தோத்திர, வேத வசனம் சொல்லுகிறது போல அறுப்போ மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம். அவர்களுக்கு கொடுத்த கிருபையின்படி, அவர்களுக்கு கொடுத்த தாளந்துகளின்படி எப்படியாயிலும் ஜனங்கள் எழுப்பப்பட்டு விட வேண்டும், எப்படியாயிலும் ஜனங்கள் கர்த்தருக்கு பயன்பெற்ற வேணும், எப்படியாயிலும் ஜனங்கள் தேவ திட்டத்தை நிறைவேற்றினு சொல்லி எழும்பப்பட வேண்டும் என்கிற ஏக்கத்தோடு கூட தேவ ஜனங்களை உருவாக்குகிற தேவ தரிசனம் இன்றைக்கு தடுத்து நிறுத்தப்படுகிறது. காரணம் என்ன? வேதத்தை நீங்க பின்னால சரியா படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த அத்தாலியாளின் ஆவி சுயநலமாய் செயல்பட வைக்கிறது, சுயநலமாக யோசிக்க வைக்குது. எப்படியாயிலும் என் ராஜ்யத்தை கட்டணும், எப்படியாயிலும் என்னுடைய ஸ்தோத்திரம் அதிகாரத்தை நான் பயன்படுத்தணும், எப்படியாயிலும் ஸ்தோத்திரம். அதனாலதான் சவுல் அன்றைக்கு தாவீதை எழும்ப விடாதபடிக்கு தொடர்ச்சியா என்ன செஞ்சுக்கிட்டே இருந்தான்? விரட்டிக்கிட்டே இருந்தான். எங்க போனாலும் எப்ப தாவீது சிக்குவான், அவனை கதையை முடிக்கலான்னு சொல்லி எல்லா விதத்திலும் தாவீதுக்கு விரோதமாக இந்த சவுல் கிரியை செய்து கொண்டே இருந்தான். பைபிளை நல்லா படிச்சு பாருங்க. உடன்படிக்கை பெட்டி பிடிபட்டு போகுது. தாவீதினுடைய ராஜ்யபாரத்துக்கு முன்னால சவுலுடைய 20 வருஷ ஆளுகையில ஒரு நாள் கூட அந்த பெட்டியை தேசத்துக்குள்ள மறுபடியும் கொண்டு வரதுக்கு அவன் மனசு என்ன செய்யல. சேர்ல தான் உட்கார்ந்து இருக்கிறான், அதிகாரத்துல தான் உட்கார்ந்து இருக்கிறான், சிங்காசனத்துல தான் உட்கார்ந்து இருக்கிறான். ஆனால் எல்லா ஆதிக்கமும் அவனுக்கு இருந்தா கூட பெட்டி தேசத்துக்குள்ள வரணும்ன்ற ஆசை அவனுக்குள்ள இல்ல. ஆனால் 1 நாளாகமத்தின் புத்தகத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, எப்ரோன்ல ராஜாவாக தாவீது அரசாளப்படும்படி அதிகாரத்துக்கு வருகிறான். தேசத்துல ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகிறது. சேர்ல உட்கார்ந்த உடனேயும் தாவீது கேட்கிற முதல் கேள்வி, பெட்டி எங்க இருக்கு? பெட்டி எங்க இருக்கு? பெட்டியை தேசத்துக்குள்ள கொண்டு வரணும். தீர்க்கதரிசிட்ட சொல்றான், ஐயா என் பெட்டி, என் ராஜாவின் பெட்டி கூடாரத்துக்குள்ள இருக்கு. நான் மச்சு பாவப்பட்ட அரண்மனையில வாசம் பண்ணுகிற காலம் இதுவா?
இல்லையே. என் ராஜாவுக்காக ஒரு மாளிகையை நான் கட்டணும், என் தகப்பனுக்காக ஒரு பெரிய அரண்மனையை நான் கட்டணும், அவருக்கான அந்த வாசஸ்தலத்தை நான் உண்டாக்க வேண்டும். காரணம் என்ன? அவன் மனதிற்குள் இருந்த பாரம், அவன் மனதுக்குள்ள இருந்த ஒரு ஏக்கம். நான் என் ராஜ்யத்தை கட்டும்படி ஆண்டவர் என்னை இந்த இடத்துல உட்கார வைக்கல, என் ராஜாவுக்கான ராஜ்யத்தை நான் கட்ட வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய சிங்காசனம் உயர்த்தப்பட வேண்டும், தேவ ராஜ்யம் கட்டப்பட வேண்டும், என் தகப்பனின் அந்த நாமம் இந்த தேசத்தில் எங்கிலும் உயர்த்தப்பட வேண்டும். ஒரு நாள் வரப்போகிறது, அந்த நாளிலே என் ராஜாவின் நாமம் உயர்த்தப்படும் போது சகல ஜாதிகளும் அவர் நாமத்துக்கு முன்பாக மண்டியிட்டு அவரே ஆண்டவர் என்று சொல்லி அவர் நாமத்தை அறிக்கை செய்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அதற்கு தடையாக இந்த அத்தாலியாளின் ஆவி சுயநலமாய் செயல்பட்டது. வேதத்தை நீங்க நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா, அகசியா சாகும்போது அகசியாவுக்கு ஒரு குட்டி குழந்தை இருந்துச்சு, ஒரு பையன் இருந்தான். அந்த குழந்தைய எங்கே இந்த அத்தாலியால் கொன்று போடுவாளோ என்று சொல்லி பயந்து அகசியாவினுடைய ஸ்தோத்திரம் அந்த உடன் பிறந்த சகோதரி அந்த குழந்தையை எடுத்து கொண்டு போய் பத்திரமா பாதுகாத்து அதை பொத்தி பொத்தி வளர்க்கிறா. தன்னுடைய சொந்த ரத்தத்தின் ரத்தமாய், தன்னுடைய வித்தாய், தன்னுடைய மகனுடைய பிள்ளை, தன்னுடைய பேர பிள்ளைய கூட அவளுக்கு விடுறதுக்கு என்ன இல்லை, மனசுல இடம் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு நிறைய பேர் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தெளிவா பேசுறாரு. நிறைய பேர் நம்முடைய ஸ்தோத்திரம் அதிகாரத்தை, நம்முடைய அபிஷேகத்தை, கர்த்தர் நமக்கு தந்த ஆளுமையை நாம விட்டு கொடுக்க மாட்டேன்றோம். சில நேரங்களில் சிலருக்கு உட்கார்ந்து இருக்கிற சேரை கூட விட முடியலன்றேன். உட்கார்ந்து இருக்கிற சேரை சோத்திரம் சபைக்கு வந்தா நான் இந்த இடத்துலயே உட்கார்ந்து பழகிட்டேனா, ஆமா சேரா இருக்கட்டும், அது கீழே இருக்கிற இருக்கையா இருக்கட்டும், சோத்திரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா நான் உட்கார்ந்து இருக்கிற இடத்தை தேடி வந்து உட்காருவேன். சோத்திரம் அந்த இடத்துல வந்து உட்காராம வேற ஒரு இடத்துல நான் மாறி உட்கார்ந்தேன்னா எனக்கு ஆவியானவரே வரமாட்டேங்கிறாரு, ஆவியானவரே வர மாட்டேங்கிறாரு. சோத்திரம் ஆமா. வெளியே போய் சொல்றோம், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போன மாதிரியே இல்லை பிரதர், திருப்தியாவே இல்லை. ஏன்? பிரசங்கம் நல்லா இல்லையா, ஜெபம் நல்லா இல்லையா, பாட்டு நல்லா இல்லையா, ஆராதனை நல்லா இல்லையா, எது நல்லா இல்லை? எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனா நான் எப்பயுமே உட்கார்ற இடத்துல வேற ஒரு சிஸ்டர் வந்து உட்காந்துட்டாங்களா, அந்த இடத்துல நான் போகலைன்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் எங்க இருந்தாலும் நீங்க அவர் உண்மையா தேடினீங்கன்னா அவர் வருவார். நான் சொல்றதை ஏதாவது மாற்றிக்கிட்டு சொல்கிறேன்னா மாதிரி முறைச்சி பார்க்குறீங்க, நீங்கள் முறைச்சாலும் நான் சொல்லுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் பாருங்க, இந்த இடத்துல வந்து உட்கார்ந்தா தான் ஆவியானவர் வர்றார், இந்த இடத்துல வந்து உட்கார்ந்தா தான் பிரசங்கம் பண்றார். சோத்திரம் ஒருவேளை சில ஆள்லாருக்கு ரொம்ப முதிர்ந்த சோத்திரம் ஆவிக்குரிய ரீதியில் வளர்ந்த விசுவாசி என்ன செய்யும் தெரியுமா, நம்ம உட்கார்ற இடத்துல வேற ஒரு விசுவாசி வந்து உட்கார்ந்துருச்சுன்னா தட்டி எழுப்பி நான் உட்கார்ற இடம் எந்திரி. அல்லேலூயா. பக்கத்துலேயே உட்காந்து இடிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த வாரம் வந்து இங்கே உட்காந்துட்டியாக்கும், இனிமேலாம் வந்து இங்கே உட்காராத, இது ஏன் இடம். சோத்திரம் அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஐயா நான் வந்து உட்கார்ற இடத்துல அல்ல முக்கியம், உட்கார்ற நபர் தான் முக்கியம். அப்படின்னு சொல்லுங்க பாப்போம். நீ எந்த இடத்துல வந்து உட்கார்ந்தாலும் உன்னுடைய சிந்தை, உன் ஆவி, உன் ஆத்துமா தேவனுடைய கரத்துல பலிபீடத்துல தகனிக்கப்பட்ட ஒரு பொருளாக வந்து அமருமானால் அந்த பலிபீடத்தின் மேல், அந்த பலி பொருளின் மேல் தேவனுடைய அக்கினி நிச்சயம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அத்தாலியால் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறா, தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறா, தன்னுடைய அபிஷேகத்தை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறா, தன்னுடைய ஸ்டேட்டஸ். எப்படி பிரதர், எப்படி பிரதர் ரட்சிக்கப்பட்டோம், அபிஷேகம் பட்டோம், ஆண்டுடைய பிள்ளைன்னு சொல்றோம், ஊழியம் கூட செய்யறோம், இந்த 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 ஜாதியை மட்டும் என்ன செய்ய முடியல. அல்லேலூயா. சேர முடியல பிரதர். அவங்க அவங்க யாரா இருப்பாங்க. சோத்திரம் கொஞ்ச நாளைக்கு முன்னால் நான் ஒரு இடத்துக்கு ஊழியத்து போயிருந்தேன். ஆமாம் சோத்திரம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த பக்கம் சோத்திரம் அந்த உவரிக்கு பக்கத்தில் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். ஒரு சிஎஸ்ஐ சர்ச் கன்வென்ஷன், ஓப்பன் ஏர் குருசேடு. ஆமாம், நான் முதல் நாள் கூட்டம் முடிஞ்சு அந்த ரூமில் தங்கியிருந்தேன். ஒரு ஐயா வந்தார், வந்துட்டு ஃபஸ்ட்டு பிரைஸ் லார்ட் அப்படின்லாம் பேசிட்டு பிரசங்கம் அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு அதுக்கு அப்படிலாம் பாண்டூர் இப்படிலாம் பேசினார், பயங்கரமாக பேசினார். பேசி முடிச்சுட்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் நீங்கள் எந்த பக்கம் அப்படின்னார். திருநெல்வேலி மாவட்டத்தில் நீங்கள் எந்த பக்கம் அப்படின்னார். நான் சொன்னேன், நான் உங்கள்கிட்ட திருநெல்வேலி மாவட்டம்னு சொல்லவே இல்லையே,
கொக்கிய போடுறாரு. சோத்திரம். ஏன்னா நான் திருநெல்வேலி மாவட்டம்னு சொன்னேன் அப்படின்னா அவர் அடுத்த கேள்வி கேட்பாரு, திருநெல்வேலி மாவட்டத்தில் எந்த ஊர் நீங்க அப்படின்னோனையும் நானும் ஏமாந்த அந்த ஊர்னோனையும் அவர் உடனே கணக்கு போட்டுறாரு. ஓ ஐ பாஸ்டர் இவரு. நான் சொல்றது புரியலையோ உங்களுக்கு? ஒரு மாதிரியா பாக்குறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. நம்மளால அந்த இடத்தை விட்டு கொடுக்க முடியல, நம்மளால அந்த ஸ்தானத்தை விட்டு கொடுக்க முடியல. இது எல்லாமே மறைமுகமாக இருந்து கிரியை செய்கிற அத்தாலியாளின் ஆவி. எனக்கு அன்பானவர்களே, தன்னலமாய் செயல்பட வைக்கிறது, சுயநலமாய் யோசிக்க வைக்கிறது, விட்டு கொடுக்க வைக்க மாட்டேங்குது. சோத்திரம். பிடித்துக் கொள்ளுகிறது, இறுக்கி கொள்ளுகிறது. சில நேரங்களில் சிலரை மன்னிக்க முடியல, சிலரை ஏற்றுக்கொள்ள முடியல, சிலர் மேல வைராக்கியமா இருக்கிறோம். இந்த வருஷத்தின் கடைசி நாளில் வந்துட்டோம். இன்னும் ஒரு மாசத்துல இந்த வருஷத்தை முடிக்க போறோம். இப்பதான் 2018 ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு. பொசுக்குன்னு சோத்திரம் கடைசியில் நவம்பர்ல வந்து என்ன செய்யறோம்? நிற்கிறோம். கிறிஸ்துமஸ் மாதம் 12வது மாதம் கிறிஸ்துமஸ் மாதம் ஒரே பரபரப்பாக பண்டிகை மாதமாக போயிடும். சோத்திரம். என்ன சுத்திகரிப்பு கூட்டத்தை வச்சாலும் சரி, நம்ம மனசெல்லாம் கிறிஸ்துமஸ் மேலேயே இருக்கும், நியூ இயர் மேலேயே இருக்கும். எப்படியாவது வீட்டுக்காரை கரெக்ட் பண்ணி ஒரு பட்டுச்சேலையை வாங்கிடணும், எப்படியாவது அதை பண்ணிடணும், இதை பண்ணிடணும், அப்படி பண்ணிடணும், இப்படி பண்ணிடணும். சோத்திரம். அப்படின்னு ஒரு டெவலப்மெண்ட் மைண்டோடையே இருப்போம். பரவாயில்ல பரவாயில்ல, நல்ல டெவலப் மைண்டோடையே இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல பட்டுச்சேலையை கொடுக்கட்டும், நல்ல கோட் சூட்டை கொடுக்கட்டும், நல்ல நிறைய 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 நகைகளை கொடுக்கட்டும், நல்லா வளர்ந்து பெருகுங்கள். ஆனா ஒன்ன யோசிக்கணும், முடிய போகுது, இன்னும் ஒரு மாசத்துல முடிய போகுது. எதெல்லாம் இன்னும் மாறலையோ அதையெல்லாம் மாற்றிக்கொள்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். நம்முடைய சிந்தைகளை எதெல்லாம் இன்னும் மாறலையோ, இன்னும் எதெல்லாம் விட்டு கொடுக்காம இருக்கிறோமோ, எதெல்லாம் இன்னும் இறுக பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறோமோ, இன்னும் யார் மேல எல்லாம் வைராக்கியமா இருக்கிறோமோ, இன்னும் யார் மேல எல்லாம் கோபமா இருக்கிறோமோ, இன்னும் யாரெல்லாம் மன்னிக்கலையோ எல்லாரையும் மன்னிப்பதற்கு நம்முடைய இருதயத்தை என்ன செய்யணும்? விட்டு கொடுக்கணும். அல்லேலூயா. கடைசியா இந்த அத்தாலியாளை குறித்து நான் சொல்றேன். வேதத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 23வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம் 12வது வசனம் நீங்க படிச்சு பாருங்க. ராஜகுமாரனை வெளியே கொண்டு வந்து கிரீடத்தை அவன் மேல் வைத்து சாட்சியின் ஆகமத்தை அவன் கையில் கொடுத்து அவனை ராஜாவாக்கினார்கள். யோய்தாவும் அவன் குமாரரும் அவனை அபிஷேகம் பண்ணி ராஜா வாழ்க என்றார்கள். 12வது வசனத்தில் ஜனங்கள் ஓடி வந்து ராஜாவை புகழுகிற சத்தத்தை அத்தாலியால் கேட்டபோது அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஜனங்களிடத்தில் வந்து இதோ நடையில் உள்ள தன்னுடைய தூணண்டையிலே ராஜா நிற்கிறதையும் ராஜா வண்டையில் நிற்கிற பிரபுக்களையும் எக்கால ஊதுகிறவர்களையும் தேசத்து ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டு எக்கால ஊதுகிறதையும் கீத வாக்கியங்களை பிடித்துக் கொண்டு பாடுகிறதும் சங்கீதக்காரரும் துதிக்கிறதையும் கண்டாள். அப்பொழுது அத்தாலியால் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு துரோகம் துரோகம் என்று கூவினாள். துரோகம் துரோகம். எனக்கு அன்பானவர்களே, அந்த சிறு பிள்ளையை பத்திரமாய் பாதுகாத்து ஏற்ற காலம் வந்தபோது அகசியாவின் குமாரனை ராஜரீக அபிஷேகத்தோட அபிஷேகம் பண்ணி ராஜாவாக்கும் போது அவளால் அதை என்ன செய்ய முடியல? பொறுத்து கொள்ள முடியல. அவ சொல்றா, எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க, எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, எல்லாரும் உற்சாகமா இருக்கிறாங்க. தங்கள் தேசத்துக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ மனுஷனாய் ஒரு மனுஷன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டா. எங்க தேசத்துல ஒரு மகிழ்ச்சி, நாங்க இழந்து போன சந்தோஷம் எங்களுக்கு திரும்ப வந்துருச்சுன்னு எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கும்போது மற்றவங்க சந்தோஷப்படுறத பார்த்துட்டு இவளால என்ன செய்ய முடியல? தாங்க முடியல. கத்ரா, புலம்புறா, துரோகம் பண்ணிட்டீங்கன்னு புலம்புறா, துரோகம் பண்ணிட்டீங்கன்னு ஆரவாரம் பண்றா. மற்றவருடைய சந்தோஷத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. உண்மையாக தேவனால் நியமிக்கப்படும்படி, தேவ திட்டம் நிறைவேற்றப்படும்படி, தேவ தரிசனம் பூரணமாக்கப்படும்படி அங்கே செயல்படுகிற கூட்டத்தை பார்க்கும்போது தேவ தரிசனத்துக்கு எதிர்த்து நிற்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்றா, துரோகம் பண்ணிட்டீங்க, இது ஒரு பொல்லாத ஆவி, இது ஒரு பொல்லாத ஆவி. சில நேரங்களில் நான் பார்க்குறேன், ஒருத்தவங்க சந்தோஷமாக இருந்தால் சிலருக்கு என்ன செய்ய முடிய மாட்டேங்குது, பிடிக்க மாட்டேங்குது. நான் சொல்கிறேனே, எங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு நல்ல பேண்ட் சட்டை போட முடியலை. சோத்திரம். அவருக்கு என்ன, மோத்திஸ் பிரதருக்கு என்ன, அடே அப்பா, அவர் அப்படி இருக்கிறாரு, இப்படி இருக்கிறாரு, அங்கே போகிறாரு, இங்கே போகிறாரு, அவர் நிறைய காணிக்க வாங்கிட்டு வர்றாரு. சோத்திரம். இவங்க வந்து கூட வந்து பார்த்த மாதிரியே சொல்கிறாங்க. சோத்திரம். அல்லேலூயா. ஒரு நல்ல பேண்ட் சட்டை போட முடியல, ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட முடியல. அவருக்கு என்னப்பா, அவருக்கு என்ன, அவருக்கு என்ன குறை? அவர் ஊரா போறாரு. ஊரா போய் நான் போடுற பாடு எனக்கு தான் தெரியும். சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா.
என் பிள்ளைகளோட, என் மனைவியோட, எனக்கு இருக்கிற சொந்த காரியங்களை பார்க்கறது கூட நேரம் இல்லாமல் தொடர்ச்சியாக ஊழியம் செய்கிறோம். எதுக்கு? சோத்திரம். எங்களுக்கு வீட்டை கட்டுறதுக்கு, எங்களுக்கு ராஜ்யத்தை கட்டுறதுக்கா? சோத்திரம். தேவ ராஜ்யத்தை எப்படி ஆகிலும் கட்டிடணுன்ற ஏக்கத்தோட, எதிர்பார்ப்போட, கொடுத்தாலும் சரி, கொடுக்கணும் சரி, இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, சோத்திரம், கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சுட்டு மன சந்தோஷமாக வர்றோம். ஆடே அப்பா, அவர் வெளிநாடா போகிறார் பிரதர். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களை சொல்லலை, நீங்களாம் ரொம்ப நல்லவங்க. ஆமென். நம்ம கொஞ்சம் சந்தோஷமா இருக்க முடியல, ஒரு வீட்டில் குடியிருக்க முடியல, ஒரு வீட்டை கட்ட முடியல, ஒரு வீடெல்லாம் கட்டிட்டீங்களா கேட்கும் போதே சோத்துறோம். உள்ள இருந்து வெளியில சந்தோஷமா சிரிக்கிற மாதிரி இருக்கும், உள்ள இருந்து அனல் கக்கும். ஐயோ, வீடா, காரா, பட்டுச்சேலையா. அல்லேலூயா. சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள முடியாத நிலைமை, ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொள்ள முடியாத நிலைமை. சமீபத்தில் என் நண்பர்கிட்ட ஒரு நாள் பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் ஒரு தேவ ஊழியக்காரர், பயங்கரமான ஊழியக்காரர், நல்லா பாட்டு பாடுவார், நல்லா பாட்டு பாடி ஆராதனைலாம் நடத்துவார், நல்ல 4-5 சர்ச் வச்சிருக்கிறாரு. ஒரு நாள் என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், சோத்திரம், ஆமாம், யாரும் தப்பா எடுக்கப்படாது, ஒரு காரியத்தை சொல்கிறேன், அவருடைய பகிர்ந்து கொள்ளுதலை சொல்கிறேன். அவர் திடீர்னு ஒரு நாள் சொல்கிறாரு, பாஸ்டர், என்ன பாஸ்டர் கர்மம், இது ஒரு பொழப்பா. நான் கேட்டேன், என்னங்க ஆச்சு உங்களுக்கு? சந்தோஷமா இருந்தா ஏன் சந்தோஷமா இருக்கேன்னு கேட்குறான், அழுதா ஏன் அழுதுன்னு கேட்குறான். நமக்காகவே நம்மளை என்ன செய்ய விட மாட்டேங்கிறான், வாழ விட மாட்டேங்கிறானே. நான் ஒரு நாள் சந்தோஷமா வீட்டில் பேசிக்கிட்டு இருந்தேன், வந்த விசுவாசி துக்கத்தோட வந்துச்சு. ஆமாம், அந்த துக்கத்தை கேட்கும் போது நான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்ததுனால வெளியில போய் நான் துக்கத்தோட இருக்கேன்னு பாஸ்டர் சந்தோஷமா இருக்கிறாருன்னு சொல்லி என்னை பத்தி பேசியிருக்கிறான். நான் வீட்டில் ஒரு நாள் துக்கமா இருந்தேன், அந்த விசுவாசி சந்தோஷமா வந்துச்சு. நான் சந்தோஷமா வந்து ஒரு செய்தியை சொல்றேன், பாஸ்டர் ரொம்ப சோகமா கேட்கிறாருன்றான். நான் சோகமா இருக்கிறதா சந்தோஷமா இருக்கிறதான்னு எனக்கு தெரியல பாஸ்டர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, தேவ தரிசனம் உன்னை ஆண்டவர் பயன்படுத்தி மகிமைப்படுத்தி உன் மூலமா தேவ திட்டத்தை நிறைவேற்றணும்னு சொல்லி உன்னை கர்த்தர் களத்துல பயன்படுத்தும் போது, நீ உன்னுடைய வளர்ச்சியை பக்கத்துல ஒருத்தவங்களோட பகிர்ந்து கொள்ளும் போது அவன் உன்னுடைய வளர்ச்சிக்காக சந்தோஷப்படணும், உன்னை தட்டி கொடுக்கணும். அதுதான் தேவ ஆவியானுடைய அபிஷேகம், அதுதான் யெகோவா. ஆமா, தூய தேவனுடைய அன்பு. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. பொறாமப்படுறது அல்ல அன்பு, பொறாமப்படுறது அபிஷேகம். சோத்திரம். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் சொல்றவங்களுக்குள்ள இந்த 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 புலித்தோல் என்ன செஞ்சிருக்கு, போத்தப்பட்டிருக்கு. ஆட்டுக்குட்டியின் தோலை போத்தப்பட்டிருக்கு. ஆனா உள்ள இருக்கிற சுவாபங்கள் எல்லாம் யாருடைய சுவாபம்? ஓநாயுடைய சுவாபம், ஓநாயினுடைய சுவாபம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த அத்தாலியாளின் ஆவி தன்னுடைய சிங்காசனத்துக்கு தாம் பேர வந்திருக்கிறான். வயசாகி போச்சு, கிளவி ஆயிட்டா. சோத்திரம். இப்ப இவன் வாலிபன் ஆயிட்டா. இவன் தான் ராஜரீக அபிஷேகத்துக்கு ஏற்ற ஆளு, இவனைத்தான் கர்த்தர் ஆளுகை செய்யும்படி பயன்படுத்த போறார் அப்படின்னு சொல்லும் போது விட்டு கொடுக்கிற மனநிலை இல்ல. எல்லாரும் மகிழ்ந்திருக்கிறாங்க, எல்லாரும் மண்டபத்தில் நின்று அவனை ராஜாவாக்கிட்டாங்கன்ற சந்தோஷத்துல இருக்கிறாங்க. ஆனா இவன் வந்து சொல்றா, துரோகம் பண்ணிட்டீங்களடா. வஸ்திரத்தை என்ன செய்யறாளாமா, கிழித்து கொண்டு சொல்கிறாள், துரோகம், துரோகம். எனக்கு அன்பானவர்களே, அங்கே இருக்கிற ஆசாரிகள் சொல்றாங்க, இவளை வெளியில இழுத்து கொண்டு போய் முடிச்சிருங்க, இவளை வெளியில எடுத்து கொண்டு போய், இதுக்கு மேல இந்த தேசத்தில் அத்தாலியால் தேவையில்லை. இந்த தன்னலமாய் செயல்படக்கூடிய, இந்த தரிசனத்துக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய, எனக்கு அன்பானவர்களே, தவறான விதத்தில் வழிநடத்தக்கூடிய இந்த அத்தாலியால் இந்த தேசத்துக்கு இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவங்களோட பேசுறாரு. உங்களை தரிசனத்தை, உங்களுடைய தேவ திட்டத்துக்கு, உங்க வாழ்க்கையில தேவனுடைய தரிசனம் நிறைவேற்றப்படக்கூடாதபடிக்கு எந்த அத்தாலியில் ஆவி எதிர்த்து நின்றாலும் இன்றைக்கு இனம் கண்டு கொள்ளுங்கள். அந்த ஆவி உங்களுக்கு விரோதமாக எதிர்த்து கிரியை செய்யக்கூடாதபடிக்கு அதை கருவறுக்க வேண்டிய காலத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க. உங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கக்கூடிய, உங்கள் மகிழ்ச்சியை கெடுக்கக்கூடிய, உங்களுடைய தரிசனத்தை கெடுக்கக்கூடிய, உங்கள் அபிஷேகத்தை மெருகேற்ற விடாதபடி தடை செய்யக்கூடிய அத்தாலியாளின் வல்லமைகளை இன்றைக்கு அறிந்து அவைகளுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை வைராக்கியமாக ஏதோ ஒரு இடத்துல பிடிவாதமாக தன்னலமாக செயல்படுவதற்கு உங்களை இந்த அத்தாலியின் ஆவி ஏதோ ஒரு இடத்துல இழுக்குதுன்னு சொன்னா, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானோட பலனோட சொல்லுங்க, இயேசுவின் நாமத்துல அந்த ஆவிகளை இன்றைக்கு இனம் கண்டு அழிக்கிறோம். தரிசனத்தோட தோள் கொடுப்பேன். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார்.
தட்டி கொடுப்பேன். எத்தனை விதத்துல யார் விழுந்தாலும் விழுந்தவர்கள் எழுந்ததில்லையா? வழி தப்பி போனவர்கள் மனம் திரும்பினதில்லையா? சில நேரங்களில் சிலர் குற்றப்படுத்தி 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 அழுத்தி அழுத்தி எழும்ப விடாதபடி, ஜெபத்தில் எழும்ப விடாதபடி, பரிசுத்தத்தில் எழும்ப விடாதபடி, கிருபையில் எழும்ப விடாதபடி, விசுவாசத்தில் எழும்ப விடாதபடி, ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு ஆவி உங்களை அழித்துக் கொண்டிருக்குமானால் அது மறைமுகமாக இருந்து கிரியை செய்கிற இந்த அத்தாலியாளின் ஆவி. இதை கருவறுத்து பாருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் பலத்த காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு யார் தவறான ஆலோசனை கொடுத்தாலும் சரி, அது தப்புன்னு தெரிஞ்சிச்சுன்னா உடனே வெளியே வந்துருங்க, உடனே விலகிருங்க. அவங்களுடைய உறவு எப்படிப்பட்ட உறவா இருந்தாலும் சரி, அது கோடி ரூபாய் மில்லியன் கணக்கில் உங்களுக்கு வருமானம் தரக்கூடிய உறவா இருந்தாலும் சரி, அது தவறான விதத்தில் உங்களை வழிநடத்தி ஆகாப்பின் உறவுக்குள்ள உங்களை இழுத்துட்டு போகுதுன்னா, விபச்சார வேசித்தன ஆவிக்குள்ள விக்கிரக வல்லமைகளுக்குள்ள உங்களை இழுத்துட்டு போகுதுன்னா, இன்றைக்கு அதை இனம் கண்டு கொண்டு அந்த அத்தாலியாளின் வல்லமைகளை கருவறுப்பதற்கு, அந்த உறவுகளை நீங்கள் முழுவதுமாக உடைத்தறிந்து தேவ பிரசன்னத்துக்குள்ள வர்றதுக்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென், ஆமென். இன்னைக்கு அநேக குடும்பங்களின் அமைதியை இந்த அத்தாலியின் ஆவி கெடுத்துக் கொண்டிருக்கிறது. அநேக திருச்சபைகளின் அமைதியை இந்த அத்தாலியாளின் ஆவி கெடுத்துக் கொண்டிருக்கு. இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஜெபிக்கணும்னு விரும்புறீங்க? ஆமென். தவறாக வழி நடத்தக்கூடிய, தன்னலமாய் செயல்படக்கூடிய, தரிசனத்திற்கு எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த அத்தாலியாளின் ஆவியை இன்னைக்கு எங்க தேசத்தை விட்டு நாங்கள் அப்புறப்படுத்துறோம், எங்க குடும்பத்தை விட்டு அப்புறப்படுத்துறோம். எங்க சபைக்குள்ள இந்த ஆவி கிரியை செய்யக்கூடாது, எங்க பட்டணத்துக்குள்ள இந்த ஆவி கிரியை செய்யக்கூடாது, எங்க ஜனங்களுக்குள்ள இந்த ஆவி கிரியை செய்யக்கூடாது. மற்றவங்களோடு இணைந்து செயல்படக்கூடிய, தரிசனத்தோடு தோள் கொடுக்கக்கூடிய, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களை இன்னும் அனலாக்கி விடுவதற்கு வேண்டிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் எனக்குள்ள தாங்க ஆண்டவரே. இந்த ஆவிகளை இனங்கண்டு நாங்க அழிக்கிறோம். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஜெபிக்க விரும்புறீங்க? நம்ம எழும்பி நிற்கலாமா? எழும்பி நிற்கலாமா? கண்களை மூடி வேகமா எழும்பி நின்று தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கட்டும். எல்லாருடைய வாய்களையும் கர்த்தர் திறந்து கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம அந்நிய பாஷையில பேசி ஜெபிக்க போகிறோம். சில மணித்துளிகள், ஒரு நிமிஷம் வைராக்கியமா ஜெபிக்க போகிறோம், வைராக்கியமா ஜெபிக்க போகிறோம். எல்லாருடைய கண்களை மூடி, யாரு கைகளை கட்டக்கூடாது, யாரு கைகளை கட்டக்கூடாது. எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளை பேசி இயேசுவின் நாமத்தினால கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மறைமுகமாய் கிரியை செய்கிற அத்தாலியாளின் வல்லமைகள் இன்றைக்கு அழிக்கப்படட்டும். தமிழ்நாட்டில் கிரியை செய்கிற இந்த அத்தாலியாளின் வல்லமைகள் இன்றைக்கு அழிக்கப்படட்டும். ஓ அக்கினி ரத விசுவாச அசம்பிளிகளுக்குள்ள எந்த கோணத்தில் இந்த அத்தாலியாளின் வல்லமைகள் கிரியை செஞ்சிடக்கூடாது. இந்த சபையில் இருக்கிற விசுவாச குடும்பங்களுடைய குடும்பங்களுக்குள்ள இந்த அத்தாலியாளின் வல்லமைகள் கிரியை செஞ்சிடக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால தரிசனத்தை கெடுக்கக்கூடிய இந்த ஆவிகளை இனம் கண்டு நாங்கள் அழிக்க விரும்புகிறோம். எங்களுடைய தரிசனத்தை, எங்கள் சபையின் தரிசனத்தை, எங்கள் தேவ ஊழியனின் தரிசனத்தை, எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்கிற ஊழியர்களின் தரிசனத்தை, அபிஷேகம் பண்ணப்பட்டவுடைய அபிஷேகத்தின் தரிசனத்தை கெடுக்கிற அத்தாலியாளின் வல்லமைகள் இன்றைக்கு கருவறுக்கப்படுவதாக, கருவறுக்கப்படுவதாக. உங்கள் வாய்களை திறந்து, உங்கள் வாய்களை திறந்து உங்கள் சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை பிரைஸ் பண்ணுங்க பார்க்கலாம், கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானுடைய பலனோட இன்றைக்கு எதிர்மறையாய் கிளியை செய்கிற, தவறான வழிகாட்டியாய் இருந்து செயல்படுகிற, தவறான ஆலோசனையை கொடுக்கிற, தவறான மாதிரியை காண்பிக்கிற, தவறான அற்புத அடையாளங்களை காண்பித்து ஜனங்களை மதிமயக்க பண்ணுகிற, வேசித்தன விபச்சார கிரியைகளுக்குள்ள இழுத்து கொண்டு போகிற, தவறான காரியங்களை உட்புகுத்துகிற எல்லா அத்தாலியாளின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு அழிக்கப்படுவதாக. சில வேடிக்கை பார்க்கிறீங்க, கண்களை மூடி, கண்களை மூடி, கண்களை மூடி பரிசுத்த ஆவியின் பலனை பெற்றுக்கொண்டு ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்துல இந்த ஆவிதான் பலரை ஜெபிக்க விடாம தடை செய்து, இந்த ஆவிதான் பரிசுத்தத்தை கெடுக்குது, இந்த ஆவிதான் தேவ திட்டத்தை நிறைவேற்ற முடியாதபடி தடை செய்து, இந்த ஆவிதான் தேவ தரிசனத்துக்கு எதிர்த்து நிக்குது, இந்த ஆவிதான் வைராக்கியத்தை கொடுக்குது, இந்த ஆவிதான் மன்னியாமையை கொடுக்குது, இந்த ஆவிதான் பொறாமையை கொடுக்குது. ஜெபம் பண்ணுங்க இயேசுவின் நாமத்தில். பொறாமையை உண்டாக்குகிற, காய்மகாரத்தை உண்டாக்குகிற, வைராக்கியத்தை கொடுக்கிற, மன்னியாமையை தருகிற, தடம்புரல பண்ணுகிற, பாவத்தில் விளைவிக்கிற, ஓ மாம்ச இச்சைகளுக்கு அடிமைப்படுத்துகிற இந்த பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தில் எங்கள் சபைகளை விட்டு, எங்கள் தேவ பிள்ளைகளை விட்டு இன்றைக்கு வெளியேறட்டும். விடுதலை செய்யுங்கப்பா, விடுதலை செய்யுங்கப்பா,
விடுதலை செய்யுங்கப்பா. விடுதலை உண்டாகட்டும், ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஒரு விடுதலை உண்டாகட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவா என் உள்ளத்துல பேசுறாரு, தெளிவா என் உள்ளத்துல பேசுறாரு. இங்க இருக்கிற சிலர் அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டீங்க, கிருபை வரங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறீங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட பாவ பழக்கத்துக்கு தொடர்ச்சியா உங்களை அடிமைப்படுத்திக்கிட்டே இருக்கு. இயேசுவின் நாமத்துல அடிமைப்படுத்துகிற பொல்லாத ஆவியே, உனக்கு நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம், உனக்கு நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம், உனக்கு நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம். அம்மா அம்மா, இன்னைக்கு உன் வாழ்க்கையில உன்னை அடிமைப்படுத்தின இந்த அத்தாலியாளின் கிரியை அழிக்கப்படுகிற நேரம் இது. ஐயா, உன்னை அடிமைப்படுத்தின இந்த அத்தாலியாளின் ஆவி, உன்னை மன்னிக்க முடியாதபடிக்கு உன் இருதயத்தை கடினப்படுத்தின இந்த ஆவி, உன் சிந்தைய தவறான சிந்தைக்கு நேரா திருப்பின்படி செயல்பட்ட இந்த அத்தாலியாளின் ஆவி, தேவ மகிமை புறப்பட்டு வருகிறது. தேவ வல்லமை இந்த இடத்தை நிரப்பட்டும். பரிசுத்த ஆவியானவரே வாங்கப்பா, வாங்கப்பா, எங்களுக்கு நீங்க வேணும்பா, எங்களுக்கு நீங்க வேணும்பா. இந்த ஆவியை அடையாளம் கண்டு இனம் கண்டு இன்னைக்கு நாங்க கருவறுக்கணும்பா. we need you. ஷேகதல மனதல கரதா உரபல ரமனதல ரர. எஸ் எஸ் எஸ், வாய்களை திறந்து ஜெபம் பண்ணிருங்க சிஸ்டர், பிரதர், வாய்களை திறந்து ஜெபம் பண்ணிருங்க. அது எந்த தடை செஞ்சாலும் சரி, எந்த இடத்துல உங்களை அடிமைப்படுத்தினாலும் சரி, எந்த இடத்துல உங்களை ஒடுக்கினாலும் சரி, இன்னைக்கு 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 அந்த அத்தாலியால் கொல்லப்படணும். இன்னைக்கு அந்த அத்தாலியால் கொல்லப்படணும். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், கொன்றுங்க 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 பரிசுத்த ஆவியின் பலனோட. come on come on come on come on, ஜெபிங்க 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 ஜெபிங்க. உங்களை பரிசுத்த ஆவியின் வல்லமை இன்னைக்கு பலமா நிரப்பட்டும், உங்களை நிரப்பட்டும், உங்களை நிரப்பட்டும். சும்மா நிக்காதீங்க, சும்மா நிக்காதீங்க. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். உங்க கணவரை உங்களால மன்னிக்க முடியல, உங்க மனைவியை உங்களால மன்னிக்க முடியல, உங்க குடும்ப உறவுகளை சிலரை உங்களால மன்னிக்க முடியல. இதுக்கு காரணம் என்ன? ஷகரகதலமனா உரபலரகதனா ரியாந்தலமனகதர ஷதுல்யாந்தேரேமே. ஓ, என்ன பலப்படுத்துங்கன்னு சொல்லுங்க, என்ன பலப்படுத்துங்கப்பா, என்ன பலப்படுத்துங்கப்பா. என் மேல அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை அனுப்புங்கப்பா. அப்பா அப்பா, எங்களை திசை திருப்புகிற எந்த கிரியைகளுக்கும் எங்கள்கிட்ட இடம் இல்லப்பா. எங்களை பாவத்துக்கு அடிமைப்படுத்துற எந்த கிரியைகளுக்கும் எங்கள்கிட்ட இடம் இல்லப்பா. எங்களை வைராக்கியப்படுத்துகிற எந்த கிரியைகளுக்கும் எங்கள்கிட்ட இடம் இல்லப்பா. நாங்க எப்படியாவது எழும்பணும், நாங்க எப்படியாவது எழும்பணும். ஏசாயாவின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் வல்லமையை தரித்துக்கொள். எழும்பு சீயோனே, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். ஓ, வலு சர்ப்பத்தை துண்டித்தபடி எழும்பு, ராகாப்பின் கிரியைகளை துண்டித்தபடி எழும்பு, அந்நிய ஆவிகளின் வல்லமைகளை மேற்கொள்ளும்படி எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக் கொண்டு இன்னைக்கு கர்த்தர் உனக்கு தருகிற புதிய அபிஷேகத்தின் வல்லமையை தரித்துக் கொண்டு எழும்பு. விடாத, எழும்பு எழும்பு எழும்பு, தடை செய்யாம எழும்பு. உன்னை பாவத்துக்கு நேரா பாதாளத்துக்கு நேரா இழுத்து கொண்டு போகிற வல்லமையை மேற்கொண்டு எழும்பு. கரங்களை உயர்த்தி கடைசியா ஜெபம் பண்ணிடலாமா? எல்லாருடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த காரியத்துல இன்னைக்கு எங்களுக்கு ஒரு விடுதலை தேவைப்பா. இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. எந்த சூழ்நிலையிலையும் மறைமுகமாகவோ வெளியரங்கமாகவோ இந்த அத்தாலியாளின் கிரியைகள் எங்களுக்குள்ள வந்துடக்கூடாது, எங்க தேசத்துக்குள்ள வந்துடக்கூடாது, எங்க பட்டணத்துக்குள்ள வந்துடக்கூடாது, எங்க சபைகளுக்குள்ள வந்துடக்கூடாது, எங்க குடும்பங்களுக்குள்ள வந்துடக்கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே அப்படிப்பட்ட ஆவைகள் வெளிப்படுமானால் அதை இன்றைக்கு நாங்கள் எதிர்க்கிறோம். இன்றைக்கு நாங்கள் அதை எதிர்க்கிறோம்.
இன்றைக்கு நாங்கள் அதை எதிர்க்கிறோம். இன்றைக்கு நாங்கள் அதை எதிர்க்கிறோம். ஜனங்கள் மகிழ்ந்திருந்தார்கள். ஜனங்கள் மகிழ்ந்திருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, இந்த மாசத்துல, இந்த வர்ற நாட்கள்ல இதுவரைக்கும் அனுபவிக்காத சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு தர போறாரு. இதுவரைக்கும் அனுபவிக்காத மகிழ்ச்சியை உங்க குடும்பத்துக்குள்ள கர்த்தர் தர போறாரு. ஏன்னு சொன்னா, உங்க வாழ்க்கையில உங்கள் சந்தோஷத்தை கெடுத்து, அமைதியை கெடுத்து அத்தாலியாளின் வல்லமைகள் இன்றைக்கு அழிக்கப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி, கர்த்தருக்கு நன்றி. முழு பலத்தோட, முழு உற்சாகத்தோட நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி. Praise God, hallelujah. வாய்க்கால்கள் ஓரத்திலே நடப்பட்ட மரம் நானே, என் வேர்கள் தண்ணீருக்குள் இலை உதிரா மரம், என் வேர்கள் தண்ணீருக்குள் இலை உதிரா மரம். தகப்பனே, திரும்ப நேரம் எங்களை உயிர்ப்பித்த தயவிற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய தரிசனத்திற்கு நேராய், உம்முடைய நோக்கத்துக்கு நேராய், உம்முடைய திட்டத்துக்கு நேராய் எங்களை அழைத்து கொண்டு வந்ததற்காக நன்றி. தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.